அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். சார் மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாங்க, எஸ்ஐபி கொடுங்க. எஸ்ஐபி கொடுங்க, புரியுதுங்களா சார்? நீங்கள் எஸ்ஐபின்னு இவ்வளோ நாளாக எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தீங்க, நாங்களும் எஸ்ஐபி போட்டோம், இப்போ வந்து நெகட்டிவில் இருக்குது. எஸ், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்பேன். நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. என்னென்னா ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, அந்த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இல்லை. இப்போ என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது கேட்பாங்க, ஒரு 5000 ரூபா போட்டுட்டு, சார் 5000 ரூபா போடுறேன், நாளைக்கு போட முடியலைன்னா என்ன பண்ணுறது? அவ்வளவு 5000 ரூபாய்க்கு இந்த கேள்வி. அந்த மார்ச் மாதத்துக்கு தான் இந்த டேட்டா வரும், இன்னொரு 1 வீக் கழிச்சு தான் வரும். அந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி மாதம் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் ஆனது வந்து 109%. ரமணால சொல்ற மாதிரி தண்டனைகள் கடுமையா இருந்தா மட்டும்தான் குற்றங்கள் வந்து குறையும். இங்க குற்றம்னு அது கிடையாது, ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படின்னு சொன்னதாதுன்னா பெனல்ட்டி நிறைய இருக்கணும். சார் பொதுவாக மார்க்கெட்டில் என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோன்னா, கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, ஏறின்னு போகும்போது பண்ணக்கூடாது, இறங்கும் போது பண்ணுங்கள். ஆனால் பொதுமக்களோட பார்வையில் வந்து இறங்கும் போது பயந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க, ஏறும்போது தான் பண்ணுவாங்க. இது ரிவர்ஸில் அந்த இடத்துல நடக்கும் இன்வெஸ்டர். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே அப்படியே வந்தோம்னா, ஏறும்போதுன்னா மார்க்கெட் ஏறும்போது சரி மியூச்சுவல் ஃபண்ட் ஏறும்போது இறங்க, இங்கேயும் ஏறும்போது பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இறங்கிட்டு பிறகு நம்ம ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இறங்கிட்டு பிறகு பண்ணுறது சரியா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏறும்போது எல்லா இதுலேயுமே வந்து வருவாங்க, புரியுதுங்களா? அதனால் தங்கத்தில் ஏறுதுன்னு வாங்குற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நான் போட்டேன் ஏறுது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இறங்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இப்போ ஏறுறது இறங்குறது இதை விட்டுடுங்க. நம்ம இன்றைக்கி முதலீடு பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம எப்போ அதை அறுவடை பண்ண போகிறோம், புரியுதுங்களா? நான் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எப்போ வேணும்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வேணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணும், கரெக்டாக? லாங் டேர்ம் கோல். அப்போ இன்றைக்கி வந்து அது ஏறுதா இறங்குதாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, கரெக்டாக? இங்கேருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்கேருந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் க்ரோத் என்னவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அது எப்படி சார் நம்ம சொல்கிறது அப்படின்னா, யூ கோ பேக் அண்ட் செக் வித் த ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து இந்த ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, எவ்ரி 5 இயர்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாவது கரெக்டாக இந்த கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்த சமயத்தில் வந்து நெகட்டிவ் வரலாம் அல்லது கம்மியாகலாமே ஒழிய, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நார்மல் மார்க்கெட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு 15% அப்படிங்கிறது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு. ஸோ 15% இஸ் நத்திங் பட் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் இது வந்து டபுள் ஆகிறது, கரெக்டுங்களா? இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகே, இது எப்படி பாசிபிள் அப்படின்னதுன்னா, ஆர்கனைசேஷன் வந்து எனி கம்பெனி மேலே போகும் கீழே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் போது சினிமா தியேட்டர் இல்லை, மால் இல்லை, ஹோட்டல்ஸ் இல்லை, ட்ராவல் பண்ண முடியாது, கரெக்டாக? இது எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டானது. இது எல்லாமே நம்ம வெளியில் போய் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம வெளியிலேயே போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் அப்படிங்கிறதுனால அங்கே யாருமே போக முடியலை. இந்த 4 இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நான் ஜஸ்ட் ஒரு இமீடியட்டாக மைண்ட் வந்து இந்த 4 இண்டஸ்ட்ரியும் ஒரு 2-3 வருஷம் சஃபர் ஆனதா இல்லையா? பயங்கரமாக சஃபர் ஆனது, நிறைய மூடப்பட்டது. இன்னைக்கு இந்த 4-5 இண்டஸ்ட்ரி ஈவன் அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 போதெல்லாம் இண்டிகோவுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 rupeesல இருந்தது, 1000 and odd. இன்னைக்கு 5000 ரூபாய், 5 டைம்ஸ், புரியுதுங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி ஹோட்டலில் வந்து டின்னர் ஆர் லஞ்ச் வந்து 900,000-1100க்கெலாம் வந்து ஸ்டார் ஹோட்டலில் சென்னையில் கிடச்சிது. இன்றைக்கி 1800-2000 rupees. 2000 என்ன பியூட்டின்னா, இந்த 2000 rupeesக்கு இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லு. நீங்கள் வந்து பயங்கரமாக ஏறி போச்சுன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம், பட் 2000 rupees கொடுத்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி ஒரு 5000 rupeesக்கு வந்து இங்கே சென்னையில் எனி ஸ்டார் ஹோட்டல் 1 night ஸ்டே வந்து 5000 rupees கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி மினிமம் 10,000 rupees, அதுக்கு மேலே. சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
ரீசெண்டாக வந்திருந்தவங்க சொன்னாங்க பாம்பேலேருந்து கிடைக்கவே இல்லை, 22,000 ரூபா சொல்கிறான் ஒரு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அதாவது இவ்வளவுதான் அப்படிங்கிறது கிடையாது, டிமாண்டுக்காக எவ்வளோ வேணாலும் மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இதில் தான் வந்து நடந்துட்டு வருது. ஈக்விட்டி தான். ஓகே சார். இப்போ எஸ்ஐபி அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக பேசப்படுது சார். நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன சொல்கிறாரு, இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்களேங்க. எஸ்ஐபி அது என்னென்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே மாற்றிட்டாங்க. அது ஒரு ஸ்கீம் பழுகுது, எஸ்ஐபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் போய் நம்ம பங்கு பெறணும் பழுகுது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நேற்று ஒரு நண்பர், பத்திரிகை நண்பர் ஃபோன் பண்ணி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் என்னப்பா ஆப்ஷன் கேட்டார். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அப்போ நான் அதுக்கு ஒரு விளக்கம் கையில் கொடுத்தேன். இந்த எஸ்ஐபின்றது என்ன சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது என்ன, இது எதில் ரோல் ப்ளே பண்ணுது இந்த எஸ்ஐபின்றதில்ல? ஓகே, வெரி குட். இப்போ வந்து என்னென்னா எஸ்ஐபி, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் மியூச்சுவல் ஃபண்ட் வேணாங்க, எஸ்ஐபி கொடுங்க, எஸ்ஐபி கொடுங்க. புரியுதுங்களா? அதாவது எப்போ ஒரு ஆப்ஷன் வந்து இஸ் பிக்கர் தென் த ப்ராடக்ட், அல்லது அந்த ஒரு நேம் வந்து இட் இஸ் பிக்கர் தென் த ப்ராடக்ட் அப்படின்னதா இருந்ததுன்னா அந்த அந்த பர்டிகுலர் இது வந்து என்னென்னா இட் ரீச்சஸ் த மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பேப்பர் இருக்குது அல்லது ஒரு மார்க் ஷீட் இருக்குது, அதை என்ன சொல்லுவோம், போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக? கரெக்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி என்னென்னா மார்க் ஷீட்டை வந்து ஃபோட்டோ காப்பி அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இதே மார்க் ஷீட்டை வந்து இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த ஃபோட்டோ காப்பி. அதுதான் வந்து சரியான யூசேஜ். இந்த முதல்ல கண்டுபிடிச்ச கம்பெனி ஜெராக்ஸ். இந்த ஃபோட்டோ காப்பியரை முதல்ல கண்டுபிடிச்ச கம்பெனி வந்து ஜெராக்ஸ். அதனால இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வா. எல்லா இடத்துலையும் ஜெராக்ஸ் 35 பைசா. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு பேஜுக்கு ஜெராக்ஸ் 35 பைசா, இது ஜெராக்ஸ் கடை. இப்போயும் நிறைய இருக்கு. ஃபோட்டோ காப்பிங்கிறது வெரி வெரி ரேர்லி யூ கேன் சி ஃபோட்டோ காப்பி. நிறைய பேருக்கு ஃபோட்டோ காப்பின்னா ஏதோ ஒரு புதுசாக அவர் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு கூட தெரியும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது ஃபோட்டோ காப்பி. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா அந்த பிராண்டு தான் வந்து அந்த ப்ராடக்டை மீறி நிற்கிறது. புரியுதுங்களா? இது வந்து ஒன்று. அதே மாதிரி ஈவன் டுடே ஓகே சார் ஜெராக்ஸ்ன்னு ஏதோ கதை விடுறீங்க, நமக்கு வந்து புரியாத ஒரு பாஷை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ். நீங்கள் எங்கேயாவது ஒரு தொட்டி ஒன்று இருந்ததுன்னா சின்டெக்ஸ் தொட்டி. கரெக்ட். அதுதான் சொல்லுவோம். எல்லாருமே சின்டெக்ஸ் தொட்டி தானே இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. வேறு கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கு. ஆனால் ஒரு பிளாக் தொட்டி எங்கேயாவது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து சின்டெக்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ வந்து என்னென்னா அப்போ அந்த தொட்டியை விட எது வந்து மேக்ஸிமம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்டெக்ஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு முன்னாடி நூடுல்ஸ் வந்து மேகி நூடுல்ஸ் வந்தது. இன்னைக்கு டாப் ராமன் இருக்கு, பிரிட்டானியாவில் வச்சுருக்காங்க. இவங்க பேர் என்ன, நிறைய ஆளுங்க வந்து ஐடிசியில் வேறு வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனி வந்துருச்சு. பட் இருந்தால் கூட நூடுல்ஸ்னா மேகி. கரெக்டுங்களா? ஸோ சேம் திங் வந்து when it comes to மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து மாதம் சேமிக்கக்கூடிய ஒரு விதமான சேமிப்பு முறை, அதுதான் வந்து எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இஎம்ஐ மாதிரி சொல்லலாமா சார்? எஸ். இஎம்ஐ வந்து நெகட்டிவ், கடனுக்கு கட்டுறோம், இது முதலீடு கட்டுறோம். ஆக்சுவலி அதை விட பெட்டராக என்னென்னா இது எஸ்ஐபி இஸ் நத்திங் பட் ஆர்டி. புரியுதுங்களா? ஆர்டிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ரெக்கரிங் டெபாசிட். அதாவது எனக்கு ஒரு வருஷத்துக்கு வருஷம் என்னுடைய தேவை வந்து ஒரு பெரிய தேவை இருக்குது, அதை அந்த வருஷத்துடைய முடிவில் வந்து அதை மீட் அவுட் பண்ணுறது எனக்கு கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மாதம் அந்த அமௌண்ட்டை டிவைடட் பை 12 மாதிரி நான் பிரித்து சேர்த்தேன் அப்படின்னதுன்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் இஸ் தேர் ஃபார் ஏஜஸ். இப்போ வந்து ஆர்டிக்கும் இதுக்கும் என்னென்னா, ஆர்டியில் வந்து நீங்கள் எப்போ அந்த ஆர்டி தொடங்குறீங்களோ அந்த சமயத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், 6%, 7%, 8%, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து த்ரூ அவுட் த பீரியட். நடுவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி யூ ஆர் லாக்கிங் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த சேம் ப்ரைஸ். வேறஸ் எஸ்ஐபியில் பொறுத்தவரையும் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு 9 ரூபா 90 பைசா, திருப்பி 10 ரூபா 5 பைசா, இந்த மாதிரி மாற்றி ஒரு 5 வருஷம்னா ஒரு 60 அல்லது 10 வருஷம்னா 120. அப்போ 120 இன்ஸ்டண்ட்டில் வாங்கும்போது அதோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸை விட ஃபார் பிலோ
பிலோ. ஓகே. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ சில பேர் சொன்னாங்க, சார் நீங்கள் எஸ்ஐபின்னு இவ்வளோ நாளாக எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தீங்க, நாங்களும் எஸ்ஐபி போட்டோம், இப்போ வந்து நெகட்டிவில் இருக்குது. எஸ், லாஸ்ட் 1 இயர் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததுன்னா எஸ்ஐபி கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் என்ன அவங்க புரிஞ்சிக்கலன்னா, இந்த மார்க்கெட் இறங்க இறங்க தே ஆர் பையிங் மோர் யூனிட்ஸ். டுமாரோ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு செல் த யூனிட்ஸ் அண்ட் கெட் த மணி. அப்போ உங்களுக்கு நிறைய யூனிட் இருந்ததுன்னா நல்லதா, கம்மியான யூனிட் இருந்ததுன்னா நல்லதா? நிறைய யூனிட் இருந்தது தான் நல்லது. ஸோ நீங்கள் எஸ்ஐபி போடும்போது இனிஷியல் பீரியடில் ஒரு 1 or 2 இயர்ஸ் பெருசாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் தட் யூ ஆர் இன் அ குட் இது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அதில் தான் வந்து பயங்கரமான ரிட்டர்ன் கிடைக்கும். பிகாஸ் யூ ஆர் பையிங் அட் அ லோவர் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி. அதனால் இன்ஃபேக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு படி மேலே போய் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, இன்சூரன்ஸ்ன்னு சொன்னால் நிறைய பேர் வாங்க மாட்டான். கரெக்டாக. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எஸ்ஐபி தான் சார். ஏன்னா எஸ்ஐபிங்கிறது வந்து இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். யூ கேன் யூஸ் இட் ஆர்டிக்கும் எஸ்ஐபின்னு சொல்லலாம், இது இன்சூரன்ஸுக்கும் சொல்லலாம். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்சூரன்ஸ் பீப்புளெலாம் தே யூஸ் இட் சார் எஸ்ஐபி செட். இவங்க சொல்லுவாங்க, சார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு நான் கேட்பேன். நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படிம்பாங்க. என்னென்னா ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, அந்த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இல்லை. கேட்டால் சார் அதான் சொன்னாங்க, எஸ்ஐபி தான் சார். அவங்க சொன்னாங்க, மாதம் மாதம் தான் கட்டிகிட்டு இருக்கேனே சார் அப்படிம்பாங்க. ஸோ எஸ்ஐபிங்கிறது வந்து ரெகுலராக போடக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து இட் கல்டிவேட்ஸ் த ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ். அதுக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோம். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் சொந்தம்லாம் கிடையாது. எந்த ஒரு செயலும் எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஷேர்லேயே கூட வந்துச்சுல சார், எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாக் சிப்னு இருக்குது. ஒரு ஐடென்டிஃபை ஒன் பர்டிகுலர் ஸ்டாக், நல்ல கம்பெனி ஸ்டாக்னா மாதம் அதில் ஒரு அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் 10 ஸ்டாக்கோ 20 ஸ்டாக்கோ டிபெண்டிங் ஆன் தேர் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் சிப் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஃபேமஸ். அதுவே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் சார். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும்போது பொதுவாக போடாதவங்களுக்கும் அதை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் என்ன காரணம்னா, பங்கு சந்தை அது மார்க்கெட்டோட ஒட்டிய செயல்பாடு தான் மியூச்சுவல் ஃபண்டு. அதனால் போட்டவங்களுக்கு விஷயம் தெரியும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தோடு வருங்க. ஆனால் பொதுவாக அதே லெவலில் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50% வந்து கடன் சந்தை இருக்குது. அது முழுக்க நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வட்டி, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரிட்டர்ன்ன்றது ஒரு லெவலில் தான் அது இயங்குது. பங்கு சந்தை 50% எடுத்தோம்னா கடன் சந்தை 50%. இந்த பகுதியே தெரியாமல் போயிடுச்சு சார் மொத்தமாக. இப்போ எதை பேசினாலும் அவங்க இதை கூட ஒப்பிட்டு மியூச்சுவல் ஃபண்டு 100% இதை கூட மட்டும் ஒப்பிட்டு இதுலேருந்து ஒன்று அச்சப்படுறாங்க, இல்லைன்னா ஒரு ப்ரெஷரால் போடுறாங்க, இல்லைன்னா விலகி நின்றுறாங்க. இந்த சந்தையே தெரியலையே. ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் பல வித்தியாசம் இருக்குது. கடன் சந்தைக்கும் பங்கு சந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இது மொத்தமாக அடங்கி போனதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கடன் சந்தை இருக்குல்ல, டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா அதோடைய ரிட்டர்ன் வந்து மோரார்லெஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் மாதிரி தான். அந்த ரிட்டனுக்கும் இந்த ரிட்டனும் மோரார்லெஸ் சேம் ரிட்டர்ன். மேபி ஒரு 1/2% 1% டெட்டில் வரும். ஓகேங்களா? இது வந்து ஒன்று. அப்போ வந்து என்ன இருந்ததுன்னா, இந்த டெட்டுடைய டாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 3 வருஷத்துக்கு தள்ளிட்டாங்க. அதனால் வந்து பெருசாக அந்தளவுக்கு அட்ராக்டிவ் இல்லை. ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குன்னு ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி. கரெக்டாக? ஸோ நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலீடு இருக்குது, அதில் எனக்கு 7% 8% கிடைக்குது. ஒரு 1/2% 1%க்காக ஒரு தெரியாத ஒரு முதலீட்டில் நான் என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? கரெக்டாக? அப்போ நான் வந்தேன்னா எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வரணும். அப்படிங்கும்போது ஈக்விட்டிங்கும்போது ஒரு 15%, இது சேம் 7-8%ங்கிறதுனால நிறைய பேர் வந்து வரலை. இது வந்து ஒரு விஷயம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது டெட்டு இது ஈக்விட்டின்னு தனித்தனியாக இருந்தோன்னா அது பெருசாக இல்லைங்கிறனால இது ரெண்டுத்தையும் இணைச்சி ஹைப்ரிட் அப்படின்னு, அக்ரெசிவ் ஹைப்ரிட், மாட்ரேட் ஹைப்ரிட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மல்டி அசெட். ஓகே, தங்கத்துலேயும் நிறைய பேர் விரும்புகிறாங்க, டெட்டு சேஃப்டிக்கு வேணுங்கிறாங்க, அப்புறம் ஈக்விட்டி இருக்குது அப்படின்னா அது மல்டி அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட்ஸ் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம், இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மணி வந்து ஷார்ட் டேர்ம் பார்க்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனிக்கு ஒரு 25ஆம் தேதி கிட்ட ஒரு அமௌண்ட் வருது, லெட்டஸே 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காசுலாம் வந்துருச்சு, 10 கோடி ரூபா வந்துருச்சு 25ஆம் தேதி. அவங்க வந்து 1ஆம் தேதி தான் சம்பளம் கொடுக்கணும். இப்போ ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் இருக்கு இல்லையா, இந்த 5-6 நாளை அவங்க வந்து வெறும்னா அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பைசாவும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 5-6 நாளுக்கு இது வந்து ஸ்டில் வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அது வந்து 6% வரையும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில்.
அது வேரி ஆகும், ஒரு 5 to 7 வரையும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 6% வந்து கம்ஃபர்டபுளாக கிடைக்கிது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, அந்த 5 நாளைக்கு 6% பெர் ஆனம். பட் ஸ்டில் அந்த 10 கோடி ரூபாய்க்கு அது வந்து ஒரு சைஸபிள் அமௌண்ட்டு, ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்க் பண்ணுறாங்க. ஸோ டெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த லாங் டெட்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 7% 8% இருக்குது, நாளைக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது அப்படின்னு நம்புறவங்க சில பேர் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கே இந்த 8%ல் நான் லாக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னதுன்னா இந்த 8% வந்து I'll be getting for a longer period of time. Whereas அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 8, அப்புறம் நாளைக்கு 6, 5ன்னு பண்ணதுன்னா கம்மியாகும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு டெட் மார்க்கெட் இருக்குது. ஸோ 50% நீங்கள் சொன்ன மாதிரி இது 50 அது 50 இருக்குது. பட் அதை பொறுத்த வரையும் காமன் இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருங்கிறவங்க டெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கம்மி. டெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு அப்புறமா நிறைய காலேஜஸில் வந்து அட்மிஷன்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மணி வரும். அதுக்கப்புறம் மாதம் அவங்க பணத்தை போடணும். அதனால் அவங்க 100 ரூபா வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா இம்மீடியட்டாகவே அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் அதெல்லாத்தையும் இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுப்பாங்க. ஈக்விட்டிக்கு வந்து ஒரு கொஞ்சம் எது ஏற தாண்டி ஒரு 3 வருஷத்துக்கு அது தேவையில்லைன்னா அந்த மணி போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன், பெரிய பெரிய கம்பெனி, இவங்க தான் வந்து டெட் மார்க்கெட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுக்குள்ளே வரும்போது எதை முதல்ல அழுத்தமாக சொல்கிறீங்கன்னா, ஒரு 5 வருடம் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 10 வருடம் வெயிட் பண்ணுங்கள், 7 வருடம், இல்லை குறைஞ்சபட்சம் 3 வருஷம். ஆக்சுவலாக 1 வருஷத்துக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டே இல்லையா? இல்லை, அதான் சொல்லேன். இப்போ 1 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த டெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ என்னுடைய ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து தங்கம் எப்படி வாங்கணும்னு தெரியும், கரெக்டாக நிலம் எப்படி வாங்கணும்னு தெரியும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறது எப்படின்னு தெரியும். இதில் அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த மணி வச்சுருக்காங்க. வச்சுட்டு தே வாண்டட் டு டெஸ்ட் ஆர் ட்ரை அவுட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க கொஞ்சோண்டு மணி தான் கொண்டு வராங்க. ஒரு 5,000 rupees எஸ்ஐபியோ அல்லது 1 லட்ச ரூபாய் எஸ்ஐபியோ கொண்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இல்லை அவன் வந்து 1 வருஷத்தில் எனக்கு வேணும் அப்படின்னதுன்னா நான் என்ன சொல்கிறேன், 1 வருஷத்துலங்கும்போது நான் அந்த 0.5% 1% கூட கொடுத்து என்ன நான் வந்து அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐம் நாட் கோயிங் டு கிரியேட் எனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே எது பெட்டரோ அதிலே வச்சுங்க. 3 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு மணி இருந்ததுன்னா வாங்க. ஓகே. ஸோ அதனால் நான் வந்து டெட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுன்னா நான் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அந்த ஃபண்டுக்கு. ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேல்யூ அடிஷன் கொடுக்கணும். அங்கே கொடுத்ததுக்கு அங்கேயே 7% இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு 7.5% 1/2% இது அப்படிங்கும்போதெல்லாம் அதில் வந்து பெரிய ஒரு அதாவது இன்வெஸ்டருக்கும் பெரிய லாபம் இல்லை அல்லது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கும் வந்து அவ்வளோ நாள் கழிச்சு ஒரு 1/2% 1% இன்க்ரீஸில் நான் ஐம் நாட் டூயிங் எனி திங், அவங்களுக்கு வந்து பெருசாக நான் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, யார் ஒருத்தர் வந்தாலும் மினிமம் 3 வருஷம் 5 வருஷம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய நீடு எல்லாமே லாங் டேர்ம் தான். ஆனால் அவங்க கேட்குறது வந்து சும்மா இப்போ இந்த வீட்டை வாங்குறாங்க, அவங்க உடனே விற்க போகிறாங்களே, கிடையாது. அதே மாதிரி ஒரு வீடு இஎம்ஐயில் வாங்குறாங்க. இப்போ என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது கேட்பாங்க, ஒரு 5,000 ரூபா போட்டுட்டு, சார் 5,000 ரூபா போடுறேன், நாளைக்கு போட முடியலைன்னா என்ன பண்ணுறது? அவ்வளவு 5,000 ரூபாய்க்கு இந்த கேள்வி. அதே பர்சன் வந்து 50,000 ரூபா இஎம்ஐ பே பண்ணணும் மாதம். அப்போ ஒருத்தர் கூட எப்படி சார் 50,000 ரூபா கட்ட முடியுமா, நாளைக்கு எனக்கு ஜாப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் யாராவது கேட்குறாங்களா? ஒருத்தரும் கேட்குறது கிடையாது. அங்கே வந்து அதை கண்டிப்பாக அது பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அது பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கட்ட முடியாதுன்னா எனக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா ஏற்கனவே போட்டிருந்த மணிலேருந்து ஒரு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே ஓகே. ஓ சரி. அது வந்து டியூரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வி ஆர் இன் த பிகினிங் ஆஃப் த மந்த்து, 25ஆம் தேதி தான் நீங்கள் கட்டணும், இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது சார், 20 நாள் இருக்குது எனக்கு இந்த மாதம் கட்ட முடியாது அப்படின்னதுன்னா நான் வந்து ஒரு 3 மாதம் வரையும் அதை பாஸ் பண்ணலாம்.
ஓகே, எஸ்ஐபி பாஸ் பண்ணலாம், போகாமல் இருக்கலாம், அது பண்ணலாம். அல்லது அவர் சொல்கிறாரு இல்லை சார் நல்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னதுன்னா நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். எஸ்ஐபி அதெல்லாம் பாசிபிள், புரியுதுங்களா? அதனால ஈவன் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னதுன்னா என்ன ஆகும்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் அ செக் பவுன்ஸ். ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு கட்டணும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 5000 ரூபாய் கட்டணும். நான் ஏதோ சம் மிஸ்கால்குலேஷனில் பேங்க்கில் வந்து வேறு யாருக்கோ ஒருத்தட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட வந்து 4500 ரூபா தான் இருந்தது, 5000 ரூபா நான் வந்து பே பண்ணணும், அதனால அந்த டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் ஆனதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் போடாது. ஓகே. ஆனால் பேங்க் இருக்காங்க இல்லையா, பேங்க்கை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு செக்கு எழுதி நான் மிஸ்டர் செழியனுக்கு கொடுத்தாலும் இசிஎஸ் பவுன்ஸ் ஆனால் இசிஎஸ் வந்து போட்டு அதில் பணம் வரலனாலும் எவ்ரிதிங் இஸ் கன்சிடர் அஸ் அ செக் பவுன்ஸ். அதுக்கு செக் பவுன்ஸுக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். இப்போ நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லலாம் வெறும் 1000 ரூபா எஸ்ஐபி அது வந்து பவுன்ஸ் ஆனாலே 200 ரூபா வரையும் சார்ஜ் போடுவாங்க. ப்ரைவேட் அதிகம் சார். ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் இது நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 75 ரூபா போடுவாங்க. அது ஸோ அந்த மணி நீங்கள் அங்கே தான் பே பண்ணணும், கரெக்டாக? அதனால உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆர் 3 மாதம் தானதுன்னா பாஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? அது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் 10 வருஷம் நீங்கள் சொல்லிட்டீங்க, 10 வருஷம் நீங்கள் போட்டே தீரணும், உங்களுக்கு நாளைக்கு வேலை இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய தடவை நமக்கு வந்து என்னென்னா மோர் அண்ட் மோர் வி கிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, உடனே நிறுத்திடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம், அதாவது பிப்ரவரி மாதம், அதாவது மார்ச் மாதத்துக்கு தான் இந்த டேட்டா வரும். இப்போ மார்ச் முடிஞ்சது, இன்னும் ஒரு 10 தேதிக்கு இன்னொரு 1 வீக் கழிச்சு தான் வரும். அந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி மாதம் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் ஆனது வந்து 109%. இந்த மார்க்கெட் டவுன் சைடா இல்லை பயந்துட்டு நிறைய பேர், புரியுதுங்களா? அதனால இங்கே வந்து பார்த்தோன்னா இதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டோன்னு வச்சுங்களேன் சார், இப்போ நான் ஒரு 2 வருஷமாக போட்டிருக்கேன், இப்போ நான் வந்து போடலைன்னா எனக்கு 1 பைசா வராதான் சார், சரின்னு பணத்தை போட்டுருது. அதாவது இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, ரமணால சொல்கிற மாதிரி, தண்டனைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் வந்து குறையும். இங்கே குற்றம்னு அது கிடையாது, ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படின்னு சொன்னதாதுன்னா பெனல்ட்டி நிறைய இருக்கணும். பெனல்ட்டி நிறைய இருந்தால் தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா எந்த பெனல்ட்டியும் கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அப்படிங்கும்போது இதுதான் எல்லாருக்கும் முதல்ல கண்ணில் உறுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் எல்லா இடத்துலையும் மணி இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இருக்குது சார், அதை எடுத்துடலாம் ஒரு கேட்பாங்களா சார், எடுத்துடலாம், அல்லது நான் அதை எடுத்துட்டு நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு. கண்டிப்பாக சார், மிக சிறப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக மக்கள் அதிகம் சென்டிமெண்ட்டாக சொல்லப்பட்ட தங்கத்திலிருந்து ரிட்டையர்மெண்ட் இயர்லி வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம இந்த நிகழ்வில் பேசுவோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் சார். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.